அவருடைய பேச்சை நான் பார்க்குற போது மெச்சூரிட்டி வந்துடுச்சு. இது வரைக்கும் பல பேர் அவர் என்ன பேசினார், வெளியில் வந்தாரா போனாரா வந்தார், எல்லாத்துக்கும் பதில் என்ன ஒரு நாள்லேயே வந்துடுச்சே, வெளியில் வந்துட்டார், மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சனைகளை பேசுகிறாரு, இதுக்கு பதில் இனிமேல் என்ன பேசுவாங்க இவங்கெல்லாம். அண்ணா வழியில் நடப்போம் அப்படின்ற மாதிரி வராரு. அது தவிர அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா காமராஜர் அண்ணா எம்ஜிஆரோட நிறுத்திக்கிட்டார், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை, ஜாக்கிரதையாக அதை நிறுத்திக்கிட்டார். அப்போ அவர் தெளிவாகிடுறாரு, எங்கே யார் சரியாக இருந்தாங்க, யார் தப்பு பண்ணாங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறாரு. 67 காங்கிரஸை திமுக ஒழிச்சது. அவன் திமுகவின் காலடியிலே போய் படுத்துக்கிட்டா எப்படி நியாயம்? எதிர்கட்சிக்கு கூட்டணி இருக்கலாம், ஆளுங்கட்சிக்கு கூட்டணின்றதே ஒரு அவமானமான விஷயந்தான். அதில் போய் நீங்கள் சேர்ந்துருதுன்னு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ இவங்க ஒரு 10 பேர் மேலே இருக்கிற 10 பேர் 5 பேருக்கு ஏதாவது சில வேலைகள் நடத்தி வரதுக்கு ஒரு கட்சியே பலி கொடுத்துட்றாங்கன்னு அர்த்தம். இப்போ விஜய்க்குமே கூட்டணியே இல்லை, வெறும் மக்கள் செல்வாக்கு தான் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. அது எப்படி? அவங்கெல்லாம் ஊழல் வியாபாரிகளோடு கலந்தவர்கள். அவங்க ஏன் நீங்கள் கூப்பிட்றீங்க? ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் ஒரு தடவை இல்லை 5 தடவை போய் ஓட்டு கேளுங்க அப்படின்றாரு. இது வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ தான் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிற பயம் ஓட்டு மக்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, போட்டேன் என்ன பண்ணுறது, நம்ம போய் காலை கையை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இவங்க சாதாரணமாக பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள் எவ்வளோன்னு பாரு, இப்போ இருக்கிறது பாரு அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மையான கேள்வி. அது இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எக்ஸ்-எம்எல்ஏ திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். விஜய் அவர்கள் வேலூரில் ஸ்பீச் கொடுத்தாங்க. எப்போவுமே வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், ஒரு ஸ்பீச்லேருந்து அடுத்த ஸ்பீச் அவர் மெச்சூரிட்டியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் தான் வேலூர்லேயும் இன்றைக்கி நிறைய பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை ரொம்ப, அதாவது தத்துவங்கள் சார்ந்தும் உள்வாங்கியிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முதல் கேள்வி என்னன்னா, அவர் அனுபவம் அப்படிங்கிறத வச்சு முதல்ல ஒரு குட்டி கதை அப்படிலாம் சொன்னார். அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு காளையை எவ்வளோ வருஷம் அடக்கி இருந்தாலும் அந்த காளையை புதுசாக இப்போ அடக்கணும். இப்போ போன வருஷம் வரைக்கும் எப்படி எவ்வளோ பேர் அடக்கியிருந்தாலும் இந்த வருஷம் களத்துக்கு வந்திருக்கிற அதே ஜல்லிக்கட்டு காளையை அடக்கவே முடியாமல் அனுபவஸ்தர்கள் இருக்கும்போதும் ஒரு சின்ன பையன் உள்ளே வந்தான், புல்லுக்கட்டை கொடுத்தான். உடனே அந்த காளை அமைதியாயிருச்சு. கேட்டால் அந்த அவர்கிட்ட அதாவது பெரியவங்க கேட்கும் போது இந்த மாதிரி அந்த காளையை பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி தெரியல, ஆனால் பசியோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால நான் புல்லுக்கட்டு கொடுத்தோன்னே அதை அமைதியாயிருச்சு, அப்படி தான் நான் அதை அடக்கணுன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறார். அப்படி தான் 2026 தேர்தல் களத்தையும் அவர் ஒப்பிட்டு அதை சொல்கிறாரு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அனுபவமே தேவையில்லை அப்படின்னு இப்போ அவராகவே சொல்கிறது அப்படிங்கிறது, இது எந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு புரியல. அவருடைய பேச்சில் நான் ஒரு கட்டத்தில் பண்ணேன், அறிஞர் அண்ணாவனுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் பற்றி ஒரு இடத்துல கோட் பண்ணுறாரு. ஆமாம், அப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அண்ணா வழியில் நடப்போம் அப்படின்ற மாதிரி வராரு. அது தவிர அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா காமராஜர் அண்ணா எம்ஜிஆரோட நிறுத்திக்கிட்டார், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை, ஜாக்கிரதையாக அதை நிறுத்திக்கிட்டார். அப்போ அவர் தெளிவாகிடுறார், எங்கே யார் சரியாக இருந்தாங்க, யார் தப்பு பண்ணாங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறாரு. அந்த புல்லுக்கட்டு அப்படின்ற கதை இப்போ நீ அடக்க முடியாத காளைன்றது உங்களுக்கு ஓப்பனாக தெரியும், அது திமுகன்றது. இவர் ஊழல் இந்த பிரச்சாரத்தின் மூலயமா அவர் அடக்கிறார் அப்படின்றதுக்கு தான் அந்த புல்லுக்கட்டு. அடக்க முடியாத காளைங்கிறது அரசியல் களம். அப்படி இந்த 2026 இருக்குது. ஸ்டாலின் அவர்களோ, அதாவது திமுகவும் அனுபவம் வாய்ந்து இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் எங்களாலேயே இதை சமாளிக்க முடியல, எப்படியும் இதுதான் நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் இருக்கோம்னு மற்ற கட்சிகள்லாம் ஒதுங்கி நிற்கும் போது நான் வரேன் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த கதையை ஒப்பிடுறாரு. அவர் இப்போ வளர்ந்து வர்றாரு மாத்திரம் இல்லை, நிறைய படிக்கிறாருன்றதும், நிறைய அனுபவங்களை எடுத்துக்கு வர்றாருன்றதும், வரலாறுகளை படிக்கிறாரு அப்படின்றதும், அதுவும் சிறப்பாக அவருடைய தெளிந்த அறிவை நான் எங்கே பார்க்குறேன்னா, நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் படிக்கிறேன். இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். காலையில் 4 மணி 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துச்சேன்னா உடனே படிப்பேன். ஆமாம், இப்பவும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். 4 பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருக்கோம், மேகசின்ஸ் எல்லாம் வரும் எனக்கு, நிறைய மேகசின், ரிப்போர்ட்டர், ஜூனியர் உடன், நக்கீரன் எல்லாமே இங்கேயும் வரும். நான் போகிற ஊரில் அங்கேயும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இல்லைனாலும் கூட அது பத்திரிக்கை சந்தா மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கேன். கரண்ட் மேட்டர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நாளாக இவங்க அந்த விஷயங்களை படிக்கிறத நான் பார்க்குற போது என்னென்னா, இப்போ அவர் பேசின பேச்சில் அண்ணாவை அதிகமாக இழுத்துருக்கார் அப்படின்றத நான் பார்க்குற போது அவர் சரியான திசையில் கால் வைக்கிறாருன்னு எனக்கு படுது.
சரியான திசைன்றது இப்போ காமராஜர் ஒரு சரியான திசை. காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான தலைவர்ன்றது என்னுடைய கருத்து. அதனால் என்னன்னா காமராஜர் அப்படி தான் இருந்தாங்க, அண்ணா இருந்தார், எல்லோரும் இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆகிட்டாங்க. எது கேட்டாலும் நீ வந்து அதுக்கு ஒரு விலை கொடுத்தேன்னா எனக்கு வீட்டில் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும். அதுதான் கவலைக்குரிய விஷயம். ஜனநாயகமே அதுக்கு ஈடாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கட்சிகளை பூரா விலைக்கு வாங்கி அடிமைகளாகிட்டேன். எதிர்க்கட்சி வேலை செய்யணும். ஜனநாயகம்ன்றது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, அதுதான் டெமோக்ரஸியில் இருக்கிறதே. எதிர்க்கட்சியே இல்லையே. எதிர்க்கட்சி சும்மா பேரளவுக்கு இருக்கிறாங்களே தவிர இல்லை. கரண்ட் சினாரியோவுமே அப்படிதான் சொல்கிறேன். இல்லை, எதிர்க்கட்சி அதனுடைய வேலைகளை செஞ்சுருந்தா அவங்க வளர்ந்துருப்பாங்க. வெக்கக்கேடு என்னென்னா 67 காங்கிரஸை திமுக ஒழிச்சது. நீங்கள் அவன் வந்து திமுகவின் காலடியிலே போய் படுத்துக்கிட்டா எப்படி நியாயம்? வந்து உன்னை ஒழிச்சவன் நீ எதிர்க்கட்சியை ஒழுங்காக நடத்தியிருந்தா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியில் சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. கொள்கை ரீதியில் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கொள்கை உனக்கு? திமுக கொள்கை. அப்போ சொல்லு, நீ சொல்லிவிடு. நான் திமுகவே ஆகிட்டேன், எதுக்காக காங்கிரஸில் இருக்கேன்? அதெல்லாம் இன்னும் சும்மா இப்போ அதான் தலைவர்களாக வந்தவங்க மேல் மட்டத்தில் வந்தவங்களுக்கு பதவி வேணும். நம்ம இந்த கட்சி நடத்தி வந்து தேர்தல் நின்று எப்படா வர்றது? அங்கே அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ காங்கிரஸ்னா அவங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்கும், ஆனால் திமுகனா அவங்களுக்குன்னு கொள்கை இருக்கும். ஆனால் ஒரு சில கொள்கைகள் எங்களோட ஒத்து போகுது, அதனால கூட்டணி. ஒரு சில பாக்கியெல்லாம் நீ ஒத்து போகிறது. நீ ஏன் அவனுக்கு எதுக்கு? ஆளுங்கட்சிக்கு எப்பயும் நான் கேட்குறேன், ஆளுங்கட்சி 5 ஆண்டு ஆட்சி செய்கிறாங்க. ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெருக்கிட்டு வரணுமே தவிர ஆளுங்கட்சிக்கு எதுக்கு கூட்டணி? நீ ஆளுங்கட்சி பண்ண 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நீ வந்த 5 வருஷம் உனக்கு டைம் இருந்தது. ஒழுங்காக ஆட்சி நடத்தினா மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு கூட்டணி? எதுக்கு? எதிர்க்கட்சிக்கு கூட்டணி இருக்கலாம், ஆளுங்கட்சிக்கு கூட்டணின்றதே ஒரு அவமானமான விஷயந்தான். அதில் போய் நீங்கள் சேர்ந்துருதுன்னு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ இவங்க வந்து ஒரு 10 பேர் மேலே இருக்கிற 10 பேர் 5 பேருக்கு ஏதாவது சில வேலைகள் நடத்தி வரதுக்கு ஒரு கட்சியே பலி கொடுத்துட்றாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அன்னைக்கு இருந்த அப்போ 67 மாத்திரம் இல்லை, இன்னும் ஈவன் எம்ஜிஆர் வந்த பிற்பாடு கூட கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து உமாநாத் இருந்தார், சங்கரையா இருந்தாங்க, வரதராஜ் இருந்தார், இது மாதிரி முக்கியமானவங்களாம் இருந்தாங்க, டி.கே. ரங்கராஜன் இருந்தார். எல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கையை விடாமல் அந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தவறு பண்ணால் அதை மூக்கணாங்கயிறு போட்டு, ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி மூக்கணாங்கயிறு போடுறதுன்னு தான் அண்ணாவே சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இருக்க வேண்டியது வந்து நீ போய் ஆளுங்கட்சியோட உடன்படிக்கை வேணா. அப்போ நீ மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்தியா, ஆளுங்கட்சிக்கு சர்வீஸ் பண்ண வந்தியா? ஜனநாயகத்தையே கொலை பண்ணதில் மெயின் வந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யாதனால தான் ஜனநாயக படுகொலை இங்கே நடந்தது. ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்களை விலைக்கு வாங்கிடலான்ற தைரியம் வந்தது எதிர்க்கட்சிகள் வந்து சரியாக இல்லாததுனால தான் வந்தது. எதிர்க்கட்சிகளாக இருக்கணும். நீ அப்படி இருந்தால் இளைஞர்கள் உன் பக்கத்தில் வருவாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க சீமான் பக்கத்தில் எவ்வளோ இளைஞர்கள், அந்த இளைஞர்களெல்லாம் கம்யூனிஸ்டில் அதில் இருக்க வேண்டிய இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. இவங்க அது மாதிரி வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க அங்கே போயிருப்பாங்க. இது அவங்க நிச்சயமாக அவங்க தான் போவாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி எதுக்குதோ அது அங்கே போயிடுவாங்க. இளைஞர்களுடைய மனப்பான்மையை தவறுகளை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய ரத்தத்தில் ஆரம்பத்தில் வருவது. அது அந்த திசையை நோக்கி அவன் போயிடுவான். அது இல்லாமல் போனதுனால தான் வந்து சீமான் மாதிரி வந்தாங்க. இப்போ சீமான் வந்து செய்கிறதுல வந்து இங்கே ஒரு நிலையான விஷயத்தை பேசுறதில்ல. நாம் பிரபாகரனுக்கு தூக்குறேன், அப்புறம் பெரியாரனுடைய பேரன்றார் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்கிறாரு, அது சொல்கிறாரு தவிர அவர் இப்போ 234 இடங்களை நிறுத்தி இருக்கிறாரு. அவங்களுக்கு செலவுக்கு பணம் யார் கொடுக்குறா? எங்கேருந்து வர்றாங்க? ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு யாரை மிரட்டணுமோ அவங்க மிரட்டி அவங்க மூலயமா பணம் வர்றது தான். இதுக்கு உதாரணம் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் கல்லூரி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கள இந்த கட்சிக்காரங்களாம் போய் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். அவர் பார்த்தாரு, இந்த தொந்தரவு வேணாம், நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறோம் போடான்னு சொல்லிட்டாரு. தீர்ந்து போச்சு, இவங்க யாரும் அங்கே போகிறதில்ல. அப்படிதான் ஆரம்பித்தாங்க. அப்படிதான், அதனால தான் இவங்க தொல்லையினால தான் அவர் கட்சி ஆரம்பித்தது. அவர் உடையார் தானே அவர், பாரிவேந்தர் அவர் தானே. பாரிவேந்தர் அவர், இவரெல்லாம் பச்சைமுத்து அவங்க அப்பா பேர். கட்சிகள்லாம் வந்து ஒரு கூட்டத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டா எங்கேயும் வந்து இப்போ விஜய்க்குமே வந்து கூட்டணியே இல்லை, வெறும் மக்கள் செல்வாக்கு தான் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. அது வந்து கூட்டணி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா இவங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சில கமிட்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இடத்துல நம்ம இருந்து நம்ம எதாவது படிச்சுக்குவோம்னு பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இது ஒரு வெளியில் வந்தாருன்னு சொன்னால்
அதுக்கு பிறகு சில கட்சிகள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர அவங்கெல்லாம் ஊழல் வியாபாரிகளோடு கலந்தவர்கள். அவங்கள ஏன் நீங்கள் கூப்பிடுறீங்க? அதுவும் கரெக்டு தான். எல்லா கட்சியுமே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், வரல. அது வரைக்கும் விஜய் புனிதமாக இருக்கலாம்ல. ஏன் நீங்கள் வந்து அவங்கள போய் இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்ததுமே உடனே ஏன் அவனை சேர்த்திங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதே கேள்வி வரும் இல்லையா? அதனால் ஒரு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது வரைக்கும் நல்லது தானே தவிர இந்த கட்சிகளை கூட்டணிக்கு கட்சிகள் வராமல் இருக்கிறதே நல்லது. ஆமாம், பின்ன இப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்லேயே 30-40% போய் விஜய் கூட சேர்ந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப கடுப்பில் இருக்கார் அவர். திருமாவளவன் அவர்கள். ஆமாம், கடுப்பில் இருக்கார். என்னென்னா, நான் உங்களெல்லாம் ஆனர்ஸ் மாதிரி படிக்க வச்சேன், வந்தேன், மேலே கொண்டு வந்தேன், நீங்கள் பாலபாடம் படிக்கிறதுக்கு போகிறீங்களாடான்னு ஒரு தடவை சமீபத்தில் பேசணும். அது காரணம் வந்து அங்கே பாலபாடம் யார் விஜய் கிட்டக்க இவர் ஆனர்ஸ் படிக்க வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு வராது. அதுதான் வரும். அதனால் அது ஒன்று இவங்கெல்லாம் சேராதனால ஒரு நஷ்டமும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து பிரச்சனைகளை போய் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போனாங்கன்னா நிச்சயமாக வந்து நான் வந்து திருச்சியில் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது போனதும் நானே ஒரு ப்ரெஸ் வாங்கினேன். டெய்லி நோட்டீஸ் என்ன ஆளுங்கட்சி பண்ணுற தப்பு அது இது பண்ணி ஆளுங்கிட்ட கொடுத்து விவரமான நோட்டீஸ்னால் வெறும் பிட் நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் விவரமாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைன்னு குடிசைக்குள்ளே கொண்டு இதெல்லாம் அனுப்புனா அவங்க வந்து ஒருத்தர் இல்லாட்டியும் ஒருத்தர் படிக்கிறாங்க. படித்தா சில விஷயங்களை தெளிவாயிடுறாங்க. அப்படி தான் அந்த கட்சியை வளர்த்தது. அப்போ மக்கள் வந்து தெளிவானவர்கள்னு விஜயே சொல்கிறாரு. ஆனால் வந்து தெளிவானவர்கள் அந்த ஊழலுக்கு எதிராக அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மக்கள் வந்து எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. என்ன நிச்சயம்? எல்லாருமே ஊழலுக்கு அவர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், நியாயமாக தான் இருக்குது. ஆனால் தெளிவில்லாதவங்க அவங்கள மயக்கிறதுக்கு இப்போ இவருங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நேற்று என்னமோ பார்த்தா ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் ஒரு தடவை இல்லை 5 தடவை போய் ஓட்டு கேளுங்க அப்படின்றாரு. இது வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ தான் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிற பயம் வந்து மக்கள் வந்து அவங்க பக்கம் இருக்கிறாங்க, போட்டால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து போய் காலை கையை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்களே தவிர நியாயமாக நீ அரசாங்கம் பண்ணியிருந்தால் வந்து அண்ணா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆனதும் எதிர்கட்சியில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அவங்க வந்து ரொம்ப பம்முனாங்க, எல்லாம் போயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ அண்ணா சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆளுங்கட்சியாக வரணும்னு நிற்கலை, நான் வந்து வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் மக்கள் என் பக்கத்தில் ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. நீங்கள் போய் மக்களை சந்திங்க, போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள், மக்களுடைய ஆதரவை பெறுங்க, அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நானே வரவேற்கிறேன்றார். இந்த மக்களை சந்திக்கிறதுல வந்து விஜயுமே வந்து அதை குறிப்பிடுறாரு. அதாவது எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. மக்கள் எல்லாரையும் ஒவ்வொரு கிராமத்துக்காக வந்து நேரில் வந்து சந்திக்கணும்னு தான் ஆசை. ஆனால் தேர்தல் முடிஞ்சோடனே ஆட்சிக்கு வந்தோடனே ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து உங்களை பார்க்குறேங்கிறார். இப்போ இவங்க ஒவ்வொன்றும் வந்து போக முடியாதபடி இவங்க அவரை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை உண்டோ இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு சிக்னல் கொடுத்தாலே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊழல் பேர் வழிகள் அவன் கரப்ஷனில் வளர்த்துட்டால அவன் எப்படி இதை மேனேஜ் பண்ணணும், இல்லைன்னா முதலமைச்சருடைய கோபத்துக்கு ஆள் ஆகணுன்றதால அந்த வேலைகளை அவங்க பண்ண தான் செய்வாங்க. அதனால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தான் இவங்க கட்டுப்படுத்த கூட்டம் அதிகமாக கட்டுப்படுத்தாமல் விட்டுருந்தா ஒரு வேலை இந்த மாதிரி அளவெல்லாம் பண்ணலைன்னா எம்ஜிஆருக்கு ஆரம்பித்த போது நாங்கள் சகட்டு வேலைக்கு போவோம், யாரும் பர்மிஷன் கிடையாது, அங்கங்கே மக்களை சந்திப்போம், அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை இங்கேருந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக மதுரைக்கு ட்ரெயினில் போனோம். பாண்டியனில் போனால் வந்து என்ன ஆச்சுன்னா, காலையில் 6 மணிக்கு மதுரை போய் சேர வேண்டிய ட்ரெயின் வந்து 6 மணிக்கு விருதாச்சலத்தில் இடம் வந்தது. அதுக்கு பிறகு ரயில் கூடுதுன்னு மெதுவாக நான் தான் கூட போனேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ரயில் பின்னாலே ஜனங்கள் ஓடியாரோம். அந்த பாட்டுக்கும் துணி போகிறது தெரியாது, சின்ன வயசு பிள்ளைங்களாம் துணி போகிறது, மேலே இருக்கிற துணி போகிறது தெரியாது, வர்றது தெரியாது, எல்லாம் அது பாட்டுக்கு கூட்டம், ரயில் அளவு கூட்டம் வரும். ஆனால் நிறைய பேர் ரொம்ப நேரமாக ஓடி வர்றாங்கண்ணே அப்படின்னா உடனே வந்து கொஞ்சம் தலையை காட்டி கையாட்டுவார், அப்புறம் போய் உட்காந்துருவார். இப்படி தான் மதுரை கொடைக்கானல் போனதும் சரி, அப்புறமா இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போய் பார்த்துக்கோலான்னு அதை கேன்சல் பண்ணிட்டு ரயில் போட்டோம். மறுநாள் சாயங்காலம் தான் ட்ரெயினாக இங்கே போச்சு. அதனால் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதை விட்டுட்டாங்கன்னா அது தானே. இப்போ திண்டுக்கல் தேர்தல் போதெல்லாம் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் பாட்டு எல்லா ஊருக்கும் போகிறோம். எம்ஜிஆர் அழைச்சிட்டு அது பாட்டு எல்லா ஊருக்கும். அதாவது எப்போ ஆரம்பிப்போம்னா மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிப்போம். 3 மணிக்கு ஆரம்பித்தா
ராத்திரி 12 1 மணி 4 விடிய இப்ப விடிய. விஜய் பெர்மிஷன் வாங்காம போனா அங்கங்க இப்பவே வந்து அவர் வராருன்னு சொல்லும் போதே அவ்வளவு கூட்டம் கூடுது. ஆமாம், அங்கங்க அவர் போனாருன்னா அப்புறம் இளைஞர்கள் நிறைய வரும். நீங்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கான், இவங்கள பார்க்குறான், அயோக்கியனுங்களாக இருக்கிறானுங்க, இதெல்லாம் பார்க்குற போது இளைஞர்களுடைய உள்ளம் வேறு மாதிரி. எப்பயுமே நீங்கள் எல்லாத்துக்கும் தவறுகளை கண்டா துடிக்கும். அவங்க வந்து அதுக்கு தயாராகிடுவாங்க. நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவா வரக்கூடியவங்க வந்து அவங்க ஓட்டே இல்லாதவங்க, அவங்களுக்கு கூட்டம் கூடுதுங்கிறத விமர்சிக்கிறவங்க அந்த மாதிரி பேசுறத பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு படித்து இடிச்சிருந்து பெரிய திமுகவில் அனுபவம் இருந்தால் என்ன நடந்தது கடந்த காலத்தில்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை மறைச்சி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லாதவங்க எப்படி சும்மா உட்காந்துருப்பான்? அவன் சாதாரண 10 12 நான் வந்து 10 வயசில் தீக்கானம்மா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது இருந்தது. 12 13 வயசுலேருந்து பாலிடிக்ஸில் உள்ளே நுழைஞ்சிட்டேன். அவன் 12 13 வயசில் நுழைஞ்ச நான் எங்கே சும்மா இருந்தேன். நான் இங்கேருந்து வந்து மதுரை மாநாட்டுக்கு எங்கள் சிதம்பரத்தில் தான் படித்தேன். நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் புல்லட் வண்டி வச்சுருப்பார். அங்கேருந்து சிதம்பரத்துக்கு வருவார், என்ன சவுந்தர் வண்டியில் ஏறும்பார். யார்கிட்டையும் சொல்லாமல் வண்டியில் ஏறிடுவேன். மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் வந்தால் வந்து 2 எங்கள் அப்பா போட்டு அடிப்பார், அதையும் வாங்கிக்குவார். திரும்பவும் வேற ஒரு சேலம் மாநாடுன்னா அதுக்கும் போவேன், அதுக்கும் வந்து அடி வாங்கிக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்படி தான் இளைஞர்கள்லாம் எது நடந்தாலும் சில உணர்ச்சிகளுக்கு ஆளாகிட்டால் அதுக்கு பிறகு அதை அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. அதனால் இப்போ வந்து வர இப்போ இன்றைக்கி அவருடைய பேச்சை நான் பார்க்குற போது மெச்சூரிட்டி வந்துடுச்சு. இது வரைக்கும் பல பேர் அவர் என்ன பேசினார், வெளியில் வந்தாரா எல்லாத்துக்கும் பதில் என்ன ஒரு நாள்லேயே வந்துடுச்சே, வெளியில் வந்துட்டார், மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சனைகளை பேசுகிறாரு, இதுக்கு பதில் இனிமேல் என்ன பேசுவாங்க இவங்கெல்லாம்? எந்த பிரச்சனையும் அவர் விட்டார், பிரச்சனைகளை பூரா பேசுகிறாரு. இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் தெளிவாக முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் இவ்வளோ வருஷம் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட பீரியட் வந்துச்சு, அடுத்து இப்போ ஸ்டாலின் அவர்களோட பீரியட் வரைக்கும் வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் மலை கிராமங்கள்ல எல்லாம் போதுமான பேருந்து வசதி கூட இல்லை அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் இவ்வளோ அனுபவசாலிகள் மத்தியில் வந்து இது பேசுறதுங்கிறது அப்போ ஏன் எதனால் வந்து ஊர்திகள் கூட விட முடியாத நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வருது? வச்சுக்கோங்க, பொது தொண்டு பொதுமக்கள் பிரச்சனை தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை மாத்திரம் சிந்திச்சாங்கன்னா இந்நேரம் நாடு எங்கேயோ வளப்படுத்தியிருக்கும். நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், இவங்கெல்லாம் யாரும் லஞ்சம் கஞ்சம் வாங்காமல் எல்லாம் நேர்மையாக அந்த ஆட்சி நடத்தியிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி ஆளுகிட்ட 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும். இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாரையும் இப்போ எல்லாம் இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ இவர் கூட ஊழல் இருக்கிறவங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும்னா அவங்க கூட இருக்கிற ஊழல்வாதிகளை வெளியில் அனுப்பு, ஊழலில் சம்பாதிச்ச சொத்துக்களை பறிமுதல் பண்ணு, சாராய கடைகளை மூடு. இதை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல, பேச முடியாது. ஏன்டா அவங்க ஊழலில் சம்பாதிச்சது 90% அவங்ககிட்ட கொடுத்துட்டு 10% தான் அவன் வச்சுருக்கான். அந்த 10% 1000 கோடி 2000 கோடி ஆகுது. அப்போ என்ன ஆகும்? அதனால் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, கையறு நிலை தான். வேறு இன்னும் தெளிவாக நடவடிக்கை எடுத்தால் அப்புறம் திரும்பி கொடுத்தவன்லாம் கூட இருக்கிறவங்கலாம் பாய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடவை நம்ம இதில் சேலத்தில் இவர் இந்த வீரபாண்டி ஆறுமுகம் எம்ஜிஆர் அண்ணா கருணாநிதி காலத்தில் இந்த மாதிரி குடும்ப அரசியல்னு எல்லோரும் பேசுகிறாங்க, யாரும் இனிமேல் வாரிசுக்கு சீட்டு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னபோது உடனே வீரபாண்டி ஆறுமுகம் நேருக்கு நேராக கேட்டார், சரி எங்களை கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் கதை என்னான்னு கேட்டார். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வர்றதுக்கு மாமனை மச்சானை கொண்டாடுறதுக்கெல்லாம் பாடுபடுறீங்கள, எங்கள் பிள்ளைங்களை பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நேராக கேட்டார். அது மாதிரி ஆளுங்க அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் அண்ணா காலத்து ஆளுங்க, தைரியமாக நேருக்கு நேர் கேட்டாங்க. அவங்களாம் இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாம் பூட்டில் கேஸ், அதாவது காலை நக்கிறவங்களாக வந்து சேர்ந்துட்டாங்களே தவிர யாருக்கும் உணர்ச்சி போக்குவரத்து அது இது நியாயம் எது என்ன ஏதுன்றது கிடையாது. வேலூர் கூட்டத்தில் எவ்வளோ பேசினாரோ இனிமேல் வந்து அவர் தெளிவாகிடுவார். தெளிவாகி திரும்ப வந்து பேசுகிறார். அது தவிர அவர் வந்து அண்ணாவை பற்றி பேசுனதுனால பல பேர் அவருக்கு ஆதரவை தருவாங்க. ஏன்டா அண்ணாவை விட சிறந்த மனிதர் இன்றைக்கி என்னுடைய காலத்தில் நான் சொல்கிறேன், சிறந்த மனிதர்கள் முதன்மை. சில பேர் நல்ல கண்ணு மாதிரி நல்ல ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த திராவிடியன் மூமெண்ட்டில் அண்ணா வந்து அந்த காலத்தில் எம்ஏ படித்து சாதாரணமாக நாட்டுக்காக உழைக்கணுன்றதுக்காக தான் பெரியார் கூட போனாரே தவிர, இல்லைன்னா அவரே வேலைக்கு போய் இது போய் எங்கேயோ தனிப்பட்ட வாழ்க்கையை வசதியாக பண்ணிட்டு போயிட்டு இருந்துக்கலாம். அப்படியெல்லாம் நினைக்கல. சமுதாயத்துக்கு நம்ம தொண்டு பண்ணணும்னு முடிவு எடுத்து அதுக்கு வேண்டிய தயார்படுத்திக்கிட்டு அதில் எவ்வளோ நேர்மையாக இருந்து எப்படி கட்சியை வளர்க்கணுன்றதெல்லாம் பார்த்து சமுதாயத்தை எப்படி வளர்க்குறது, நாட்டை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாரு. அதனுடைய விளைவு தான் அவர் பார்லிமெண்ட்டில் ஒரு நாள் பேசின போதே பண்டித நேரு வந்து அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஒரே நாள் ஸ்பீச்சை பார்த்து தான் இது ஆஹா இவர் வந்து இன்னும் விட்டோன்னா
நாட்டை பிரிச்சுடுவாங்க. அதனால தான் பிரிவினை தடை சட்டமே இவரால் வந்தது தான். இவர் போய் பேச அந்த அண்ணாவனுடைய ஸ்பீச்செல்லாம் ஒரு புக்கு உங்கள்கிட்ட கொடுத்தேனா இல்லையா? அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். அதில் நேருக்கு நேர் எல்லாமே அதை கண்டு மிரண்டு தான் அவங்க நம்மளை அந்த பிரிவினை தடை சட்டமே வந்தது. அண்ணா பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் அவ்வளோ ஜல்தியாக பிரிவினை தடை சட்டம் வந்திருக்காது. அங்கே பார்த்த எல்லாருக்கும் கமான் நீ வா, நீ தானே வர்ற வா வான்னு. அதாவது அந்த மெய்டன் ஸ்பீச்லேயே எல்லாரையுமே அவங்க அதில் வந்து நான் பூபேஷ் குப்தா சொல்கிறார், அவர் மெய்டன் ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லோரும் மெய்டன் ஸ்பீச்சில் மற்றவங்க தலையிடக்கூடாது அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை பரவாயில்ல பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பதில் சொல்கிறார். அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்தையும் போட்டு அடித்து தள்ளிட்டார். அதை பார்த்து தான் அவங்க பயந்தது. அவருடைய அறிவுன்றது எல்லை கடந்தது. அவர் என்னென்ன புத்தகங்கள் படித்தார், போனார், வந்தார், எப்படியெல்லாம் இருந்தார், அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஒவ்வொரு டைமும் ஒரு எழுச்சியை பார்க்குறோம். விஜய் கூட சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷனை வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை வர தேர்தல் இல்லை, 50 வருடங்களுக்கு ஒரு முறை வர தேர்தல் மாதிரி நீங்கள் நினைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது கலைஞர் அவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், அந்த திமுகலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு எழுச்சி, அப்புறம் இப்போ இவ்வளோ வருஷ காலகட்டம் கழித்து இப்போ விஜய் அப்படிங்கிறவர் ஒரு எழுச்சி அப்படின்னு தானே பார்க்க முடியும். அப்போ அந்த இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சி வந்து ஊழலுக்கு எதிரானது அப்படிங்கிறது. அப்போது இந்த கரப்ஷன் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் வந்து வந்த உடனே ஆட்சியை பிடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆனால் அவங்களுடைய நிலை வந்து இன்றைக்கி படிப்படியாக அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியல. ஸோ இப்படி இந்த ஊழலை முன்னிறுத்தி அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி பேசி வந்தவங்க எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், அதனால இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, ஆனால் அவங்க சொல்கிறவங்க யார் சொல்லுவாங்கன்னா, விதண்டாவாதம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க. திமுக அதிமுக ஊழலை பற்றி அப்புறம் நாம் தவறுகளை சுட்டி காட்டுறது சாதாரணம்னு நினைக்க முடியாது. தவறுகளை சுட்டி காட்டுறவங்களுக்கு தைரியம் வேணும், அந்த அறிவும் வேணும். ரெண்டும் இருக்கிறவங்க சொல்கிறது நாம் சொல்கிறது விதைக்கிறோம், முளைக்கட்டுமே. வின்டர் இவன் இப்போ ஷெல்லி என்ன சொல்கிறான், இஃப் வின்டர் கம்ஸ் ஸ்ப்ரிங் வில் நாட் பி ஃபார் பிகைண்டுனா, நீ விதைக்கிற விதையை விதைச்சிடு, அது முளைக்கிற போது முளைக்கட்டும்ன்றான். அதனால் சொல்கிற கருத்துக்கள் அது மாதிரி சொல்லிகிட்டே வந்தால் உண்மை ஊழல் நேரடியாக அவன் அனுபவிக்கிறான்ல, ஊழலை லஞ்சத்தை அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்குறான்ல. அதனால் இப்போ சாதாரணமாக ஒரு விஓஓ அல்லது தாசில்தார் அப்படின்னா ஒரு அவங்களோட டேமுக்குள்ளே 20 கோடி 30 கோடி 40 கோடின்னு இப்போ நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஆஃபீஸர் 100 கோடி சொத்து இருக்குதுன்றான். எப்படி வந்ததுன்னு சொன்னால் எல்லாம் லஞ்சத்தில் 100 கோடி லஞ்சம் வாங்கணுன்னா 1000 கோடி நீ தானம் பண்ணியிருக்கணும், அது பொதுமக்களுடைய பணம். இப்போ இவங்ககிட்ட இருக்கிற பணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் 1000 ரூபா வாங்கணுன்னா அவன் 10,000 15,000 நீ அதை விட்டு கொடுத்தா தான் அவன் 1000 ரூபா பணம் தருவான், இல்லைன்னா தரமாட்டான். அதனால் இவங்ககிட்ட வாங்கின லஞ்சத்தை பணமே பார்த்தப்ப இவர் கூட என்ன கேட்குறாரு, நீ இவங்க சாதாரணமாக பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள் எவ்வளோன்னு பாரு, இப்போ இருக்கிறது பாரு அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மையான கேள்வி. அது நீ பார்க்க சொல்லுங்க, தெரியும் எனக்கு. எத்தனையோ பேர் சாதாரண ஒன்றும் சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி பெரிய பெரிய ரேஞ்ச் ரோவரா அது இதுன்னு போகிறான். டீ கடை கச்சிருந்தவங்க பையன் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றிட்டு வரான். எப்படிதான் முடியுது? முதல்ல பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கே இல்லாமல் இருந்திருப்பானுங்க. இப்போ எப்படி தனி ஃப்ளைட் பறக்கிறானுங்களே, எப்படி போக முடியுது? அதனால் இதெல்லாம் லஞ்சத்தில் ஊழலில் வந்த பணம். அந்த சுவை தான் அவங்கள விட மாட்டேங்குது. திரும்பவும் ஆட்சி பீடத்துக்கு வரணும் தான் திரும்ப ஒரு கொள்ளை நடத்தலாம். நாம் கொள்ளை நடத்துறது மாதிரி இருந்தாலும் இப்போ இங்கே திமுகவிலே என்ன கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு பதவி கொடு, என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடு, எனக்கு ஒரு சீட்டு கொடு, என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடு, என் பிள்ளை இல்லையா என் மருமகளுக்கு கொடுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ பார்த்தேன் பிள்ளை சரியா இல்லைன்னா அது துரைமுருகனே கேட்குறாரு, அவருடைய மருமகளுக்கு ஒரு சீட்டு கொடு அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு சீட்டு? தொண்டு செய்கிறதுக்கா, கொள்ளை அடிக்கிறதுக்கா? இப்போ பொதுவாக அரசியலுக்கு போனாலே கொள்ளை அடிக்கலான்ற ஒரு மனோபாவம் எல்லாருக்கிட்டையும் வந்துடுச்சு. அதை மாற்றினால் தவிர இந்த நாடு உருப்படாது. இதுதான் உண்மையான விஷயம். எதுவுமே உண்மையாக செய்ய முடியாது, எதையுமே நியாயங்கள் படி நடக்கவும் முடியாது. அதனால் எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே கொள்ளையடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு,
எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆமாம். அப்போ டைரக்டா வந்து அப்படி சொல்லுறது மூலமா இப்போ ஏடிஎம்கேலாம் நீங்க வந்து அந்த கட்சியை தொடங்கும் போது நீங்க அதுல ஒரு உறுப்பினரா இருந்து இப்படிலாம் வந்திருக்கீங்க. அப்போ அதிமுகவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்களே அப்படின்னு இருக்கா? இல்லை, அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இன் பிட்வீன் த லைன்ஸ். எனக்கும் அவருக்கு தான் போட்டின்னா, திமுகவில் இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. தொண்டர்கள் வந்து தப்பு அப்பாவிகள், தலைமைக்கும் அதுதான் போட்டி. அதுதான் உண்மை. அவர் சொல்ல வந்தது அதுதான். இந்த தொண்டர்கள் வந்து அப்பாவிகள். அதாவது இப்போ திமுகவில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். இதுதான் அண்ணா கொடுத்த இலக்கணம். இப்போ தொண்டர்கள் பூரா யாரும் அவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்களே சீட்டு போடுறாங்க, போகிறாங்க, வராங்க, இவங்களுக்குள்ளே பிரித்து வராங்க, போயிட்டு அவங்களுக்கு வந்து உடனே தொகுதிக்கு பூத்துக்கு செலவுக்கு அந்த செலவுக்குன்னு பணம், அது ஏதோ கூலிக்கு ஆள் வச்சுருக்கிற மாதிரி ஒரு செட்டாக வச்சுருக்காங்களே தவிர, தஞ்சாவூர் பண்ணையார்கள் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்கானுங்களே தவிர அவன் சொல்லி இவங்க தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. மிக்க நன்றி. நல்லது, வணக்கம்.